பிரம்மா என்றால் யார்? பிரம்மா என்பது இந்து மதத்தின் மும்மூர்த்திகளின் படைப்பாளி. பிரம்மா படைப்பாளர், விஷ்ணு காப்பாளர், சிவன் அழிப்பவர். அவர் சதுர்முகன், 4 முகம் என அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு முகமும் 4 வேதங்களை குறிக்கிறது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். அவரின் வாகனம் அன்னப்பறவை. அது அறிவையும் தூய்மையும் குறிக்கிறது. பிரம்மாவின் கதை. புராணங்கள் கூறுவது ஆரம்பத்தில் எல்லாம் கடல் நீர் மட்டுமே இருந்தது. அதிலிருந்து தங்க முட்டை இரண்ய கர்ப்பம் தோன்றியது. பிரம்மா அந்த முட்டையில் இருந்து பிறந்தார். மற்றொரு கதையில் விஷ்ணுவின் நாபியில் இருந்து மலர்ந்த தாமரையில் இருந்து அவர் தோன்றினார். பிறகு அவர் வேதங்களை பாடி பிரபஞ்சத்தை உருவாக்கினார். ஏன் பிரம்மாவுக்கு குறைந்த கோவில்கள்? ஒரு புராண கதையில் சிவன் முடிவிலா ஒளி தூணின் உச்சியை கண்டதாக பொய் கூறியதற்காக சிவன் அவரை சபித்தார். பூமியில் உனக்கு பெரிய வழிபாடு இருக்காது என்று. மற்றொரு கதையில் சரஸ்வதி தேவியும் சபித்தார். பிரம்மாவின் முக்கிய கோவில்கள். பூமியில் மிக பிரபலமான மற்றும் பிரதானமான கோவில் புஷ்கர், ராஜஸ்தான். ஜகத்பிதா பிரம்ம மந்திர் 2000 ஆண்டுகளுக்கும் மேலானது. 14ஆம் நூற்றாண்டின் மறுபடைப்பு. புனிதமான புஷ்கர் ஏரி அருகில் உள்ளது. இங்கு பிரம்மா யாகம் செய்தார் என நம்பப்படுகிறது. சிறிய கோவில்கள். கும்பகோணம் தமிழ்நாடு, திருச்சூர் கேரளா, கோகன் இமாச்சல பிரதேசம். பிரம்மாவை எப்படி வழிபடுவது? பிரம்மா வழிபாடு பெரும்பாலும் அறிவு, படைப்பாற்றல், தொடக்கங்களில் நல்ல அதிர்ஷ்டம், ஆன்மீக ஞானம். புனித வழிபாட்டு முறைகள். புனித நீராடுதல் புஷ்கர் ஏரியில் இருந்தால் சிறப்பு. மஞ்சள் உடை, மலர் தாமரை சிறந்தது. சந்தனம் அர்ப்பணிக்கவும், நெய்விளக்கு தூபம் ஏற்றவும். பிரம்மாவின் 4 முகத்தை மனதில் கொண்டு மந்திரம் ஜபிக்கவும். பழம், பால், இனிப்பு நெய்வேத்தியம் செய்யவும். பிரம்மாவின் சக்திகள். உயிர்களை படைக்கும் பிரபஞ்சத்தின் கட்டிட கலைஞர். அறிவு வழங்குபவர், ஞானம், நினைவாற்றல், கலைத்திறன் அளிப்பவர், தெளிவு தருபவர், குழப்பத்தை அகற்றி நல்ல முடிவு எடுக்க உதவுபவர், வேதங்களின் ஆசான், ஆன்மீக அறிவின் மூலாதாரம். பிரம்மாவின் அர்ப்பணிப்பு மந்திரம். சாதாரண மந்திரம். ஓம் பிரம்மாய நமக. பொருள்: பிரபஞ்சத்தை படைத்த பிரம்மாவிற்கு வணக்கம். காயத்ரி மந்திரம். ஓம் சதுர்முகாய வித்மஹே அம்சவாகாய நாய தீமஹே தன்னோ பிரம்ம பிரச்சோதயா. பொருள்: 4 முகம் கொண்ட அன்னப்பறவையில் சவாரி செய்யும் பிரம்மாவை தியானிக்கிறோம். அவர் எங்கள் அறிவை மட்டும் தூண்டட்டும்.